வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாகுபலி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ பாகுபலி ஸ்டோரியில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் யாருன்னா கட்டப்பா. ஏன் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறினார் அப்படின்னா, பாகுபலிக்கு முதுகில் குத்திட்டார். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு டைப் ஆஃப் ஹீரோ தான். பட் ஆனால் அவர் முதுகில் குத்திட்டார் பாகுபலியில். அதனால் அவர் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ரியலில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம இந்தியாவிலே. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னு எனக்கு புரட்டி பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் டிஷர்ட் சேனல். நான் மிஸ்டர் பிளாக். லெட்ஸ் கோ. ஸோ இந்த கதையில் யார் பாகுபலி அப்படி பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம பகத்சிங். யாரா பகத்சிங்னு கேட்காதீங்க, அதுக்கு தான் நான் பின்னாடி ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இவர் தான் மிஸ்டர் பகத்சிங். ஸோ இந்த கதையில் யார் கட்டப்பா அப்படின்னா, கட்டப்பா தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். இன்றைக்கி வேறு அக்டோபர் 2. ஸோ உங்களுக்கு நான் யாரை மீன் பண்ணுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் மிஸ்டர் காந்திஜி. நம்ம காந்தி ப்ரோ தான் இதில் கட்டப்பா. நம்ம பகத்சிங் தான் பாகுபலி. எப்படி இந்த ஸ்டோரி நடந்துச்சு, ஸோ ஹிஸ்ட்ரியில் என்ன ரியலாக நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பகத்சிங் பிறந்ததை பார்க்கணும். பகத்சிங் எங்கே பிறந்தார் அப்படின்னா, நம்ம இப்போ தான் பஞ்சாப்லாம் நம்ம இந்தியா கூட இருக்குது. முன்னே பாகிஸ்தான் கூட இருந்துச்சு. ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் பஞ்சாபில் இருந்த ஒரு ஊரில் தான் பகத்சிங் பிறக்கிறாரு. பகத்சிங் அவங்க சிங்கு ஃபேமிலி. ஸோ அவங்க சிங்குனாலே தெரியும் உங்களுக்கு, மோஸ்ட்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டுக்காக ரொம்ப போராடினவங்க, ரொம்ப என்தூசியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் சிங் ஃபேமிலிஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி தான் பகத்சிங் பிறக்கிறாரு. அவர் பிறந்த உடனே அவர் ஃபேமிலியில் எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னா சுதந்திரத்துக்காக சண்டை போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த சர்க்கிள்லேயே பகத்சிங் வளர்றாரு. அவர் வளரும் போது அவருக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, பாகுபலி நடந்த மாதிரியே பாகுபலிக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? கட்டப்பா ஃபைட்டிங்கில். அதே மாதிரி இந்த கதையில் வர நம்ம பகத்சிங்க்கு யார் இன்ஸ்பிரேஷன்னா, நம்ம காந்திஜி தான். ஸோ காந்திஜி மாதிரியே நம்மளும் போராடணும், நம்மளும் சண்டை போடணும், அகிம்சை வழியில் சண்டை போடணும், சண்டை போட்டு நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்றத பிகினிங்கில் நம்ம பகத்சிங் நினைக்கிறாரு. நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 12 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. அதுதான் நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை. மேபி கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த இடத்துல மோர் தென் ஒரு 2000 பேருக்கு மேலே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கொண்டுடுறாங்க. அதை கொன்ன உடனே நம்ம பகத்சிங்கும் அந்த இடத்துல இருக்கார். அவருக்கு 12 வயசு. ஸோ அந்த 12 வயசுல இருந்து அவர் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க சுட்டு அந்த இடத்துலேருந்து வந்த ரத்தம் இருக்கு இல்லையா, நம்ம இறந்து போன இந்தியன்ஸோட ரத்தம், அந்த ரத்தம் கலந்த மண்ணை எடுத்து வச்சு அதையே பார்த்து அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, அவர் ஓகே இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு இவங்க எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு 12 வயசுலேயே வந்துடுறாரு. ஸோ அதை நம்ம காந்திஜிகிட்ட சொல்லும் போது, நம்ம காந்தி ப்ரோ பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டு அப்படின்ற ஒரு பிரின்சிபலோடு இருக்கிறவர். ஸோ அதனால் வன்முறைக்கு அவர் எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால தான் அவர் நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் என்னென்னா, நம்ம ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அதில் சைமன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கில் கூட வெள்ளையனே வெளியேறு அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ சைமன் அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்க வராருன்னா, ஸோ இந்தியாவில் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ஸ்டேட்டஸ் மூலிமா என்ன நடக்க போகுது, ஸோ நம்ம ஃப்ரீடம் தரலாமா வேணாவா, நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் நம்பி உள்ளே போகலாமா வேணாமான்னு ஒரு ரிப்போர்ட் தர வராரு. ஸோ இந்தியன் பீப்புள்ஸ் உண்மையிலே என்ன வேணும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்துல லாலா லஜ்பத் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். லாலா லஜ்பத் ராய் யாருன்னா, அவரும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். நீங்கள் கூட அவர் ஃபோட்டோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முடிஞ்சால் அந்த எடிட்டிங்கில் இந்த இடத்துல ஃபோட்டோ போகிறது பார்க்குறேன். லாலா லஜ்பத் ராய்க்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர் தான் பகத்சிங். எந்த வயசுலாம் ஒரு 17 வயசு 16 வயசு இருக்கும்போது லாலா லஜ்பத் ராய்க்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர் நம்ம பகத்சிங். இவர் அந்த சைமன் கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்ப்பா நீயே ஒரு பிரிட்டிஷ் ஆளு, நீ இங்கே ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிற, இந்த ரிப்போர்ட்டை வச்சு பிரிட்டிஷ் பீப்புள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு எப்படி எங்களுக்கு நீங்கள் தேவையானதை பூர்த்தி பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்ப, நம்ம சைமன் டீமு டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இது கொஞ்சம் வருத்தமான விஷயம், லாலா லஜ்பத் ராயை லத்தியில் அடித்தே, அவர் தலையில் அடித்தே அவர் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ அவர் கோமா ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாரு. ஸோ இவர் இறந்ததை பார்த்து அவரோட ரைட் ஹேண்டாக இருந்த பகத்சிங் ரொம்ப கொதிச்சு எழுந்துடுறாரு, நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு. இதை எடுத்துகிட்டு போய் காந்திஜி கிட்ட வரையும் போகுது. ஸோ காந்திஜி ஆஸ் யூஷுவல் ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு, ஸோ நோ ஃபைட், நோ சண்டை போட்டிங்கன்னா கழிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த டைமில் தான் பகத்சிங் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நம்ம எப்படியாவது பழி வாங்கணும், லாலா லஜ்பத் ராய் அடித்த அந்த போலீஸ்காரனையாவது நம்ம கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ முடிவெடுத்துட்டு நம்ம பகத்சிங்கோட ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸ்கெட்ச் போட்டு உள்ளே போட்டு தள்ளிடுறாங்க ஒரு பிரிட்டிஷ் போலீஸ்மேனை. ஆனால் இதில் என்ன ஆகி போச்சுன்னா, நைட் டைமில் ஸ்கெட்ச் போட்டதுனால ஆள் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கொல்ல போனது ஒருத்தரை, கொல்ல வந்தது ஆனால் உண்மையிலே கொன்னது இன்னொருத்தரை. ஸோ அந்த மாதிரி வெளியே வந்ததுனால
போனவங்கள கொல்ல முடியல. ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் பயந்துட்டாங்க. ஓகே, ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு 18 வயசு பையன் அவங்க மேலே கையை வச்சா திருப்பி கையை வைக்கிறாங்க, வந்து நம்மளை போலீஸே கொன்று இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ஸோ இந்த பயத்தினால நம்ம பகத்சிங் வந்து எல்லா இடத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரையும் இந்த பகத்சிங் வந்து ஒரு சட்டிலான ஆள், யாருக்குமே தெரியாது. சும்மா இந்த லாலா லஜ்பத் ராய்க்கு கூட வருவார். இந்த போராட்டம்லாம் நடந்தால் பக்கத்தில் கொடியை பிடிச்சிட்டு ஒரு 2 பேர் கத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பகத்சிங். ஸோ இந்த கொலை பண்ணிட்ட அப்புறமா பகத்சிங் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஒரு ஆக்டர் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, யார், இஸ் அ குட் மேன், நம்ம சிவகார்த்திகேயன், நீ எதை பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு, அப்போ தான் இந்த உலகம் கேட்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லோரும் லிசன் பண்ணுறாங்க. ஸோ அவர் இப்போ நம்ம அந்த கொலை பண்ண ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அவர் கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருந்திருக்காரு. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் உண்மையிலே கொலை போனது இவங்கள இல்லை, நாங்கள் கொலை பண்ண போனது இன்னொருத்தரை அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்து எல்லா இடத்துலையும் ஒட்டிடுறாரு. இந்த போஸ்ட் அடித்து ஒட்டியதுனால இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சது. எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இவருக்கு தேவையான அட்டென்ஷன் வரல, மீடியா அட்டென்ஷன் வரல. ஸோ அவர் ஒன்று விஷயம் சொல்கிறாரு, இது எல்லாம் இந்தியா ஃபுல்லாக எட்டு போய் சேர்க்கணும், எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் அதுக்கான மைண்ட் செட் இருந்தாலுமே அவருக்கான அட்டென்ஷன் கிடைக்கல. ஸோ இதனால் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பாம் ஒன்று போடுறாரு. ஸோ ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸ் மாதிரி அவர் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸில் பாம் போடுறாரு. ஆனால் அந்த பாம் வந்து யாருமே இல்லாத டைமில், ஸோ யாருக்கும் வந்து அடிப்படாத மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு பாம் போடுறாரு. அந்த பாம் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே இவன் ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனையாக வரான், இவனை எப்படியாவது பிடிச்சி போடணுன்ட்டு ஜெயிலில் பிடிச்சி போடணும்னு நினைக்கிறாங்க பிரிட்டிஷ் பீப்புள். இவர் சரண்டருமே ஆயிடுறாரு. அந்த பாம் போட்ட உடனே அவர் அங்கேயே இருந்து சரண்டர் ஆகிறாரு. ஸோ பாம் போட்ட உடனே பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அவர் தூக்கி போடுறாரு. எல்லோரும் வந்து இந்த மாதிரி படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் அவர் தூக்கி போடுறாரு. ஸோ இவர் உள்ளே பிடிச்சிட்டு போன உடனே மீடியா அட்டென்ஷன் இவருக்கு கிடச்சது. பேப்பரில் காந்தி, ஷீட்டில் காந்தி வந்துட்டு இருந்த இடத்துல நம்ம பகத்சிங் வராரு. ஸோ அந்த அட்டென்ஷன் கிடச்சவொடனே இந்த வீடியோஸ் வந்து இந்த அட்டென்ஷன் கிடச்சவொடனே அவர் என்னென்ன சொல்லணும்னு நினச்சாரோ இந்த இந்தியன் மக்களுக்கு எல்லாமே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் 2 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஜெயிலில் வச்சிருந்த எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவர் ஹியரிங் வரும்போது ஸோ இந்த மாதிரி சுதந்திர வேட்கையை தூண்டுற மாதிரி எல்லாருக்கும் பேசுகிறாரு. ஸோ அங்கங்கே ஒரு பகத்சிங் முளைக்கிறான். நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியா சைடுன்னு அங்கங்கே ஒரு பகத்சிங் முளைக்கிறாங்க. ஸோ இந்த பகத்சிங்ஸ் எல்லாம் இப்படி முளைச்சிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது களை எடுக்கணுன்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து நம்ம பகத்சிங்கை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து தூக்கில் போடணும் அப்படின்ட்டு. ஸோ தூக்கில் போடணும்னு முடிவு பண்ணிட்டோன்னே ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம பாகுபலி ஸ்டோரி வருது. ஸோ இதில் நம்ம பாகுபலி வந்து தூக்கில் போட போகிறான்னு முடிவெடுத்த உடனே நம்ம காந்திஜிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது. ஒரு போராட்டம் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்தில் ஒன்று மற்ற பாயிண்ட்ஸை அவர் வந்து கோரிக்கையாக வைக்கணும், இல்லை பகத்சிங்கை ரிலீஸ் பண்ண சொல்லணும். அந்த டைமில் நம்ம காந்தி என்ன நினச்சாருன்னு உண்மையிலே தெரியல. அவர் ட்ரை பண்ணாருன்னு சிலர் சொல்கிறாங்க, ட்ரை பண்ணலன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காரு பகத்சிங்கை. இந்த மாதிரி அப்பாலஜி லெட்டர் எழுத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான், என்னை விட்டுருங்க, இதுக்கு மேலே நான் எதுக்கும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துருந்தா பகத்சிங் விட்டுருக்கலாம், அவங்க விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லியிருக்காரு. நம்ம காந்தியுமே ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு பகத்சிங்க்கு. பட் நம்ம பகத்சிங் வந்து முடியாது, நான் என் சுதந்திரத்துக்காக போராடுறேன், அந்த என்னோட டிக்னிட்டியை விட்டுட்டு தான் வந்து நான் ஜெயிலை விட்டு வெளியே வரணும்னா எனக்கு வேணாம், நான் சாக கூட தயார், என்னோட சாவுலேருந்து இன்னும் பல பகத்சிங் முளைச்சி வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தால் கூட, என்னை பார்க்க வராதிங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்க, நான் செத்தனா என்ன மாதிரியே பார்த்து ஒரு நிறைய இளைஞர்கள் வெளியே வருவாங்க, அதனால் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்ட்டு வெறும் 22 23 வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம பகத்சிங்கை வந்து நாளைக்கு தூக்கில் போடுறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை வருன்றதுக்காக அதுக்கு முன்னாடி நாளில் தூக்கில் போட்டு அவர் உடம்பு கூட யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஜெயிலுக்கு பின்னாடியே எரித்து அந்த சாம்பல் கூட யாருக்கும் தராமல் நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் அழிச்சிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆளான பகத்சிங் வெறும் 23 வயசில் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம புக்கில் இன்றைக்கி வந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் அந்த மாதிரி பண்ணி நம்ம பகத்சிங் வந்தார். ஆனால் இந்த காந்தி வந்து நம்மளை ட்ரை பண்ணியிருந்தால் பகத்சிங்கை காப்பாற்றிருக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை ட்ரை பண்ணாமல் அவர் ட்ரை எதுவும் பண்ணலை. ஸோ ஒரு சின்ன பையன் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டான், நான் பேப்பரில் வந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து என்னை பின்னாடி தள்ளிட்டான் அப்படின்ற ஒரு வன்மத்தில் கூட காந்தி ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எது உண்மை நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நம்ம பாகுபலி கட்டப்பா ஸ்டோரி. ஸோ பகத்சிங்கை யாரும் மறந்துடாதீங்க, யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்ககிட்ட என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா, ஒரு 23 வயசு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இது, ஓகேங்களா? அவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த வாங்கின சுதந்திரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி நம்ம இந்த நாட்டை எப்படியாவது இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரிலே இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ. திஸ் இஸ் யுவர் மிஸ்டர் பிளாக். See you later. Bye.